வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி ஜெயாஸ் கிச்சனில் பார்க்க போகிறது மாங்காய் பச்சடிங்க. மாங்காய் பச்சடியில் எப்படி என்னென்ன சேர்க்கணும், என்னென்னலாம் போட்டு செய்யணுன்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இப்போது நான் ஒன்று எல்லாருக்கும் விஷ் பண்ணிடுறேன். அட்வான்ஸ் ஹாப்பி யுகாதி. நாளைக்கு டியூஸ்டே யுகாதி பண்டிகை. நான் மண்டேவே அப்லோட் பண்ணிவிடுவேன்றதால நான் அட்வான்ஸ் பண்ணி சொல்கிறேன். ஹாப்பி தெலுங்கு வருட பிறப்பு. எல்லா மக்களும் நல்லபடியாக இருக்கணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி செய்யலான்றதை, இந்த மாங்காய் பச்சடி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். மாங்காய் பச்சடிக்கு தேவையான பொருட்கள் இந்த மாதிரி ஒரு மாங்காய் எடுத்துக்கலாங்க. நல்ல இது கிளிமுக்கு மாங்காய், ஒட்டு மாங்கான்னு சொல்லுவோம் நாங்கள். இந்த மாதிரி மாங்காய் ஒன்று எடுத்துருக்கேன். வெல்லம் 1 கப்பு, இது 200 கிராம் இருக்கும். வேப்பம்பூ, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, கடுகு, மஞ்சப்பொடி, இதுதான் இதுக்கு தேவையான பொருள். நாம் இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். மாங்காயை முதல்ல இந்த மாதிரி வெட்டிட்டு லைட்டாக தோலை சீவிக்கணும். அப்படி தோலோடு போட்டாலும் ஒன்றும் பாதியமாக போடணும். இது ரொம்ப தோலை எடுக்கக்கூடாது. தோலில் துவர்ப்பு இது இருக்குது, அதனால் ரொம்ப எடுக்க வேணாம். நான் காமிக்கிறேன் வெட்டுறது எப்படின்னு. கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்லைஸாக அப்படியே வெட்டிக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். நாங்கள் இப்படி தான் செய்வோம். இது பாருங்கள், இந்த தோல் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது பாருங்கள். ஏன்னா தோலில் தான் துவர்ப்பு சக்தி இருக்குது. அதனால தான் அந்த தோலை லைட்டாக சேர்த்துக்கிறோம். நம்ம ரொம்ப ஃபுல்லாக செய்வாங்க. அப்புறம் மாங்காய் இந்த மாதிரி நைஸாக வெட்டிக்க வேண்டியது தான். இதே மாதிரி எல்லாத்தையும் வெட்டிக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அப்படியே வெட்டிட்டு வந்துட்டோம். மாங்காயை இந்த மாதிரி தாங்க வெட்டணும். கொஞ்சம் லைட்டாக தோலும் இருக்கணும். தோல் துவர்ப்பு, அதனால் இதை வெட்டிட்டு வந்தாச்சு. இதை மாங்காயை சேர்த்துக்கலாம். ஒரு மாங்காய் நிறையவே இருக்குது. இது பெரிய மாங்காய். இது நான் மஞ்சப்பொடி ஜாஸ்தியாக எடுத்து வச்சேன், ஆனால் அதிகமாக போடக்கூடாது. ஒரு சின்ன ஸ்பூனு, 1/4 டீஸ்பூன்னு வச்சுங்களேன், அந்த அளவுக்கு போடணும். அதே மாதிரி பச்சை மிளகா 2 நான் போடுறேன். இது ரொம்ப புளிப்பாக இருக்குது, அதனால் 2 நான் போடுறேன் பச்சை மிளகா. கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக போட்டுக்கலாம் தண்ணி. ஏன்னா வெள்ளைப்பாகு எடுக்கணும். அதை சேர்த்தோம்னா இன்னும் நீர்க்காயிடும். கொஞ்சமாக சேர்த்து இதை வேக போட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். இது உப்பு உவர்ப்பு. நான் அந்த அடுப்பில் மாற்றி வச்சுக்கிறேன் இதை மாங்காவை. இப்போ இந்த அடுப்பில் நம்ம பாகு காய்ச்சிக்கலாம். பாகுன்னா வெல்லம் கரையணும். அந்த மண் ஏதாவது இருந்தால் எடுக்கிறதுக்காக. இந்த 1 கப்பு 200 கிராம் வச்சுருந்தேன் இல்லையா, அந்த வெல்லத்தை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம், போதும். வெல்லம் கரையணும். வெல்லம் கரைஞ்சிடுச்சு, நல்லா கரைஞ்சிடுது. இப்போ இதை இந்த பக்கம் மாற்றிக்கலாம். மாங்காய் வெந்துடுதான்னு பார்க்கலாம். மாங்காவும் வெந்துடுதுங்க. இந்த மாதிரி நம்ம வெட்டி போட்டோம்னா கண்டமாக வெட்டினா தான் கொஞ்சம் லேட் ஆகும். இதெல்லாம் உடனே ஒரு 5 நிமிஷத்து வேலை தாங்க. இதெல்லாம் சூப்பராக வெந்துடுது. இது போதும். மாங்காய் வெந்தது தெரியும், நசுக்கணுன்ற அவசியமே இல்லை இதுக்கு. இது பாருங்க, குழஞ்சிருக்கு. அந்த தோல் எல்லாம் பாருங்க கலர் மாறிடுது. இப்போ இந்த வெள்ளத்தை இதில் கரைசலை இதை விட்டுக்கலாம். இந்த வெள்ளை கரைசலை இதில் போட்டுக்கலாம். வடிகட்டிக்கும். ஆனால் இந்த வெள்ளத்தில் தூசு மண்ணெல்லாம் எதுவும் இல்லைங்க. எல்லாம் சுத்தமான வெல்லம். வெள்ளை கலரில் இருந்த வெள்ளை வெல்லம் இதில் அந்த அளவுக்கு இல்லை. இருக்கும்னு நினச்சேன், அந்த இல்லை. வடிகட்டியாச்சு.
இப்போ இதை அப்படியே கிண்டி விட வேண்டியதுதான். இந்த மாதிரி தான் இருக்கணும். இது கொஞ்சம் திக்காயிடும். அந்த பாகு வந்து இருக இது திக்காயிடும். இதுலேயே கொஞ்சம் நேரம் வேகட்டும். வெள்ளத்துலேயும் வேகணும் மாங்காய். அப்படியே மூடி போட்டு வச்சிடும். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், அப்படியே ஜாம் மாதிரி வந்துருக்கு. ஒன்றும் பாதியமாக இருக்கும். சின்ன பீஸ் எல்லாம் குழஞ்சிட்ருக்கும். கொஞ்சம் பெரிய பீஸ் எல்லாம் அப்படியே கடி பல்லில் படுற மாதிரி இருக்கும். இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இந்த வெயில் நாளில், இந்த சம்மர் சீசனில் மாங்காய் கிடைக்கும். வசந்த காலம்னு சொல்லுவாங்க. அந்த இலையெல்லாம் உதிர்ந்துட்டு பூவு துளிரோட வரும் வேப்பம்பூவும். அதனால் அந்த அறுசுவை இது செய்யணும்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. இந்த சித்திரையில் நம்ம இந்த சித்திரை மாதம் தமிழ் வருட பிறப்புக்கு இந்த பச்சடியை கண்டிப்பாக செய்வாங்க. ஏன் செய்கிறாங்கன்னா இதில் அறுசுவையும் இருக்கணுன்றதுக்காக. மாங்காவிலே தோலில் துவர்ப்பு இருக்குது, அதே சமயம் கடுகுலேயும் துவர்ப்பு இருக்கும். புளிப்பு மாங்காய் உள்ளுக்குள்ளே இருக்கிற இந்த சதப்பகுதி, அதுக்கப்புறம் இனிப்பு, கார்ப்பு, காரம், பச்சை மிளகா போடுறோம், காஞ்ச மிளகாயும் போட போகிறோம். அதனால் கார்ப்பு, துவர்ப்புக்கு வந்து உப்பு போட்டுட்டோம், உவர்ப்புக்கு வந்து உப்பு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துடும். அது வந்து சும்மா இது ஃபார்மாலிட்டிஸ் தான். கடைசியாக தாளிக்கிறப்ப அந்த நெய்யில் தான் வறுத்து போடணும் இந்த வேப்பம்பூவை. அந்த வேப்பம்பூவை உருவி அப்படியே கடைசியாக போடுவாங்க. கசப்பு. இந்த அறுசுவையும் உடம்புக்கு சேர்ந்ததுன்னா ரொம்ப நல்லது. நம்ம உடம்புல இருக்கிற டாக்ஸின்லாம் எல்லாத்துக்குமே நல்லதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பொருளை செய்து நாம் சித்திரை வருடப்பிறப்பு, தமிழ் வருடப்பிறப்புக்கு இதை வச்சு படைப்பாங்க. இது எல்லாருமே செய்வாங்க. தெரியாதவங்க இதை பார்த்து கற்றுக்குங்க. கற்றுக்கிட்டு இதை செய்யுங்க. செய்து நீங்களும் சந்தோஷமாக இருங்க. இப்போ நாம் இது ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் தாளிப்பு கொடுத்துக்க வேண்டியது தான். மாங்காய்லாம் வெந்துடுது. வெள்ளை பாகம் அப்படியே இதுவாகிடுச்சு. இப்படி தான் இருக்கும். அது இந்த மாதிரி செய்துடுங்க. இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இதை அப்படியே பக்கத்தில் எடுத்துக்கலாம். இந்த வேப்பம்பூவை இது நான் சுத்தப்படுத்தி தான் வச்சுருக்கேன். வேப்பம்பூ பாருங்கள், வேப்ப இலையோட அந்த ஒரு இணுக்குனப்ப இலையோடு வந்திருக்கு பாருங்கள். இது இப்படி தான் இருக்கும். தெரியாதவங்களுக்கு பார்க்குறேன். ஏன்னா மரத்து மேலே இருக்குது, எப்படி இருக்குன்னு தெரியாது. பச்சைப்பூ நிறைய இடத்துல கிடைக்குங்க. மரம் நிறைய இருக்குது இது, அதனால் கிடைக்கும். கிடைக்காதவங்க இது வைத்தியர் கடையிலலாம் கூட, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயோ இல்லை வைத்தியர் கடையில் கூட இந்த மாதிரி வேப்பம்பூ காஞ்சதை வச்சுருக்காங்க, பாடம் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை வாங்கி கூட நீங்கள் போட்டு தாளிச்சிக்கலாம். எது வேணாலும். ஆனால் நம்ம பச்சையாக கிடைக்கும் போது நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே உருவிட வேண்டியதுதான். இலையை போடக்கூடாது, பூ மட்டும்தான். நான் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். எண்ணெயில் தாளிக்கிறவங்க தாளிச்சிங்க. ஏன்னா வேப்பம்பூவை நெய்யில் தாளித்தா வாசமாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். அதே மாதிரி வேப்பம்பூ கிடைக்கிதுன்னு சொல்லிட்டு நிறைய போடப்படாது. இந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்துக்கணும். அது இல்லை கசக்கும். இப்போ நெய் உருகிடுது. கடுகு போட்டுக்கலாம். கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். எந்த குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி. வெல்லமும் வந்துங்க அவங்கவுங்க இனிப்பு வேணும்னா ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம், இனிப்பு கம்மியாக இருந்ததுன்னா. மாங்காவுக்கும் வெல்லத்துக்கும் பார்த்து வாங்கணும். மாங்காய் வந்து ரொம்ப புளிப்பாக இருந்ததுன்னா வெல்லம் அதிகமாக ஆகும். அதனால் பார்த்து நீங்கள் எப்படியோ நீங்கள் எந்த மாங்காவில் செய்கிறீங்களோ அந்த மாங்காவுக்கு தகுந்த மாதிரி வெல்லம் எடுத்துக்கங்க. இனிப்பு நம்ம போடுற இதுதான். கடுகு புரிஞ்சதும் அந்த காஞ்ச மிளகாயை போட்டுக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக போட்டு ஒரு பெரட்டு அப்படியே வச்சு போட்டுவிட வேண்டியது தான். மாங்காய் பச்சடி ரெடி.
சூப்பராக ரெடி ஆகிடுது பாருங்கள். இந்த மாங்காய் பச்சடியை நீங்கள் வர வாரம் தமிழ் நியூ இயருக்கு செய்து பாருங்கள். இல்லை அதுக்கு முன்னாடியே செய்கிறதுனாலும் செய்து பார்த்துக்குங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அப்படியே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நீங்கள் என்னோடய ரெசிபியை மற்ற ரெசிபியும் பார்க்கணுன்னா என் சேனலை கண்டினியூ ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ரெசிபியில் பார்க்கலாம்.